என்னத்தே கூப்பிட்டியாளா? ஆமாம் மருமவளே, வயிறு நல்லா பசிக்கு. சாப்பிட என்ன இருக்குது? ஆமாம், என்ன சமையல் இன்னைக்கு? காலையில் கிண்டின உப்புமா தான் அத்தே இருக்குது. காலையில் கொஞ்சம் நிறைய கிண்டிட்டேன், மதியத்துக்கும் சேர்த்தே. அந்த உப்புமாவே இப்போது சாப்பிட்டுக்கிடுங்க. என்னது காலையில் கிண்டின உப்புமாவா? எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு தெரியும்ல, வேறு காலையிலேயே அதையே போட்டேன். சரி காலை மாதிரி எதுக்கு கத்திட்டு எடுக்கணும்னு நானும் வாயை மூடிட்டு தின்னுட்டு போனேன். இப்போ மதியத்துக்கும் அதையே சாப்பிடுன்னு சொல்லியே. என் மவனுக்கு அப்போ என்ன கொடுத்தா ஆஃபீஸுக்கு? அவருக்கும் உப்புமா தான் கொடுத்து அனுப்பியிருக்கு. ஏன் மட்டி ஏன் உனக்கு சோறு பொங்கி ஒரு கறி கூட்டணி எதுவும் செய்ய தெரியாதோ? எப்போ பார்த்தாலும் மேகி கிளறேன் உப்புமா கிளறேன்னு என்னத்தையாவது செஞ்சுட்டு கிடக்க. உனக்கு வேணும்னா அதையெல்லாம் நீ தின்னு. எனக்கு என் மவனுக்கு என் பேத்திக்கெல்லாம் ஒழுங்காக சோறு கறி கூட்டணி செஞ்சு வைக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான் இங்கே நடக்கிறதே வேற பார்த்துக்க. என்னத்தே மிரட்டுறியாலோ? ஆமாம் டீ, அப்படி தான் மிரட்டுவேன். என்ன பண்ணுவேன்? இங்கே பாருங்கத்தே, ஒழுங்காக பார்த்து இருந்துக்கிடுங்க சொல்லிட்டேன். நீங்கள் இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மாமியார் கொடுமை பண்ணுதுன்னு சொல்லி உங்களை ரீல்ஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன், வீடியோ எடுத்து. ஆமாம், இவ தின்ன தட்டியே தூக்கி சிங்கில் போட மாட்டேன். இதில் எண்ணெயை தூக்கி எதுலேயே போடியாலாம். எதில் போட முடியும் உன்னால? தூக்கி போடாம பார்ப்போம். என் மாமன் வந்ததும் கை கால் எல்லாத்தையும் முறிக்க சொல்லியே. அட கூறுகிட்ட குக்கர் கிளவிய. சோஷியல் மீடியாங்கிறது ஒரு சமூக வலைத்தளம். அதில் நீ கொடுமை செய்யன்னு சொல்லி வீடியோ எடுத்து ரீல்ஸில் நான் போட்டு விட்டேன்னு வச்சுக்கோ. அதில் சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் உன்னைய கழுவி கழுவி ஊற்றுவாங்க. அது போதாதுன்னு போலீஸ் வந்து உன்னைய பிடிச்சிட்டு போயிடும் பார்த்துக்க. இது என்ன சொல்லிட்டு கிடக்க நீ? ஆமாம், வேறு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டே கிடந்தாலும் சரிப்பட்டு வராது. செஞ்சு தான் காட்டணும்னு நினைக்கேன். மாமியார் கொடுமை பண்ணதுன்னு கேஸ் போட்டதெல்லாம் அந்த காலம். ரீல்ஸ் போடியது இந்த காலம். ஒழுங்காக கொடுக்கறத வாங்கி தின்னுட்டு கடங்க. இல்லைன்னா நாளைக்கு நீங்களும் ரீல்ஸில் வந்துடுவியே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தாடி, இவன் என்ன இப்படியெல்லாம் சொல்லியா? ஐயையோ, எனக்கு வயிற்றுல புளியே கரைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில். இனிமேல் இவள்கிட்ட சோறுன்னு நம்ம கேட்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்மளே பொங்கி தின்னுக்கிடணும். எம்மா இனி ஆளை விடுமா, நான் தனியாகவே போய் பொங்கி தின்னுக்கிட்டுறேன். செல்வி செல்வி, என்னக்கா ஏன் கூப்பிட்டு நடக்க? வீட்டில் பால் சுத்தமாக தீந்து போயிட்டு செல்வி. உங்கள் மாமா வந்தாருன்னா டீ இல்லாமல் இருக்கவே மாட்டார். அந்த மனுஷனுக்கு சோறு இல்லைன்னா கூட டீ இருந்தால் கடந்துக்குவார். அதான் அந்தாலும் போயிட்டு நம்ம கோமதி அக்கா கிட்ட பால் இருந்ததுன்னா வாங்கிட்டு வரேன். அப்படி இல்லைன்னா எதுனா கடையிலையாவது வாங்கிட்டு வரேன். நான் கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கணுமா? நீ வேணா இங்கே இருக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் வீட்டில் சும்மா தானே எடுக்கேன். அட இருட்டி, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அவங்க வீடு. நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படி இல்லைன்னா கடைக்கு போக வேண்டியிருக்கும். அந்த கடை உனக்கு தெரியாது. நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். நீயும் ஐஸ் பள்ளியும் உட்காந்து அந்த அன்றைக்கி நான் கோதுமை உடச்சி கொண்டாந்து வச்சுருந்தோம்ல, அது என்ன தான் மிஷினில் கொடுத்து அடிச்சிருந்தாலும் கொஞ்சம் தொல்லி இருக்கும் அதில். அதை கொஞ்சம் சளிச்சு ஒரு டப்பாய்க்குள்ளே போட்டு மூடி வைங்க. என்னம்மா அப்புறமா ஏதாவது செஞ்சுக்கிடலாம் நம்ம. சரிக்கா, நான் போட்டு வைக்கேன். சரிம்மா. வேறு எதுவும் வேணுமா உனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது? நான் இன்னும் சில்ல இல்லையாக்கா திங்கிறதுக்கு கேட்க. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் போய் பாலை மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வேறு எதுவும் வேணும்னா வாங்கிட்டு வாங்க. இல்லை ஐசு பிள்ளைக்கு அவள் மட்டும்தான் வீட்டில் கிடக்கா, அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு வந்து கேட்டுட்டு வரட்டுமா? கேட்டு தான் வந்து அவள்கிட்ட. அவளுக்கு ஆசை கொடுத்த கேக்கு சாக்லேட் எல்லாமே இன்னும் கிடக்கா. அதனால் எனக்கு எதுவும் வேண்டாமான்னு சொல்லிட்டா. அதனால நானும் சரின்னு வந்துட்டேன். இந்த சுபீனுக்கு தான் எதுனா வாங்கலான்னு பார்த்தேன். அவனு வீட்டில் ஆளே காணலை. அதான் அந்தாலும் எப்படியோ போகிறான்னு சொல்லி விட்டுட்டேன். பார்த்துக்கிடலாம். ஏக்கா அப்படியே திரும்பி பாருங்களேன், உங்க மாமா வந்துட்டான். ஏழை எங்களே போய் ஊரை சுத்திட்டு நடக்க. நீ ஒரு நேரம் வீட்டில் தங்க மாட்டேக்க. என்னதான் நினைச்சிட்டு நடக்க? அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்கட்டுமா? நானே இந்த பையன் வீட்டிலேயே தங்க மாட்டேக்கா, என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு. ஏம்மா பியாசாதம்மா நீ? அவள்கிட்ட மட்டும் அவளுக்கு என்ன திங்கிறதுக்கு வேணும்னு போய் கேட்டுட்டு வந்தேன். எனக்கு இந்த வீட்டில் இல்லைன்னா கேட்க மாட்டியோ? வேறு நான் வெளியே போனாலும் வீட்டுக்கு வராமல் வேறு எங்கே போக போகிறேன்? இங்கே தானே வரப்போகிறேன். வீட்டில் இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்க வேண்டியது தானே, உனக்கு திங்கிறதுக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி. இப்படி ஓர வந்து பண்ணிட்டியம்மா. எல்லா வீட்லேயும் எல்லாம் மவளுக்கு இது பண்ணிவிட்டு மவனை தான் கவனிப்பாவ. இங்கே என்னடானா எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கு. அடி யாமலே, நீ வேற இப்படி கண்டு கரைஞ்சிட்டு இருக்க. அவன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி சொல்லியிருப்பா. அதுக்காண்டி உனக்கு ஓராஞ்சனை பண்ணுறாங்க நீ பேசுத. ஆமாம், வேற இவங்க பண்ணியதெல்லாம் பார்த்தா இனி என்னமோ உண்மைக்கும் குப்பத்தொடியிலேருந்து தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. உண்மையை சொல்லுங்கள், என்னோட உண்மையான அம்மா அப்பா யார்? இனி எந்த குப்பத்தொடியிலேருந்து தூக்கிட்டு வந்திய? வாயை கிழிச்சு தச்சு விடுவேன் மத்துக்க. ஓவையா பேசிட்டு எடுக்க. ஒரு எத்தனைன்னா அந்தாலும் பறந்து போயிடுவேன். ஒரு சிப்ஸு காண்டி குப்பத்தொடையிலேருந்து இவனை தூக்கிட்டு வந்தாங்களான்னு சொல்லி கேட்கான். ஆளும் மண்ணையும் பாரு. ஒழுங்கா வீடு தங்கியது கிடையாது. எப்பனா கேட்டால் ஊரை சுற்றிட்டு எடுக்க. அங்கே போனேன் இங்கே போனேன்னு எனத்தையாவது ஒரு கதையை போட்டு சொல்லிட்டு எடுக்க. இன்னைக்கு இரு உங்கள் அப்பா வரட்டும். அந்த மனுஷன்ட்டு உனக்கு சொல்லி கொடுத்தாதான் நீ அடங்குவேன். வாய் நீளுதுன்னா உனக்கு. இன்னும் காலேஜுக்குள்ளே காலையே வைக்கல, அதுக்குள்ளே இந்த வாய் பேசுத நீ. இரு, இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டியேன்.
நீ வீட்டை பார்த்துக்கோமா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏழு தேவையாலே உனக்கு இதெல்லாம்? ஒழுங்கா என்ன வேணும் ஏதாவது சொல்லியிருந்தா உனக்கு திங்கிறதுக்காவது ஏதாவது கிடைச்சிருக்கும். இப்படி தேவையில்லாம அவள்கிட்ட வாயை கொடுத்து எதுக்கு இப்படி வாங்கி கட்டிக்கிறிய? உன்னால சும்மாயே இருக்க முடியாதா கொஞ்ச நேரம் கூட? பாத்தியால சித்தி, இவ்வளோ நடந்தும் எங்கள் அம்மா உனக்கு என்னென்ன வேணும் திங்கிறதுக்குன்னு கேட்காமையே போகிறான். அப்படின்னா இனி உண்மைக்கும் குப்பத்தொட்டிலேருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க தானே அர்த்தம். ஏலே தூர ஓடி போயிரு ஒழுங்கா. உங்க அம்மா காதில் விழுது திரும்ப வந்து உன்னையே தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு எடுக்க? வேற வேலை கிடையாதாலே உனக்கு? எங்களுக்கு தான் வேற வேலை இல்லையா? குப்பை தொட்டிலிருந்து தூக்கிட்டு வரதா இருந்தா உன்னையவா தூக்கிட்டு இருந்திருப்போம். போல அந்தால ஏதோ விளையாட்டாக ஒரு சண்டை வலிக்கலாம் அம்மாகிட்டன்னு வந்தால் அம்மா இப்படி பேசிட்டு போகிறா. நம்ம சித்தியாவது நம்மளை ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு பார்த்தா அவளும் ஒன்னேவா குப்பத்தொட்டிலேருந்து தூக்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போகிறான். சை, இதுக்கு நீ உண்மையாகவே குப்பத்தொட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தா கூட மனசு வச்சிருக்காது. ஒன்னையவா தூக்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டாலே. ஐயோ, இதை நான் எப்படி வெளியே சொல்லுவேன்? சே. என்ன இந்த கௌதம் நேற்றுலேருந்து ஒழுங்காக ஃபோனும் பண்ணலை, மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நம்ம வேணால் இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஆனால் அவரே ஃபோன் பண்ணிட்டாரே. ஹலோ ஐஸ்வர்யா, என்ன கௌதம் நேற்றுலேருந்து ஒழுங்காக ஃபோனும் பண்ண மாட்டீங்க, மெசேஜும் இல்லை, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நேற்று ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து பார்க்குறேன்ல. அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், டைம் ஆகிடுச்சு. நேற்று உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டேன். அப்படியா? சரி, அப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சோ என்னவோ நினச்சி பயந்துட்டேன். இல்லைம்மா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமே. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா. கொஞ்சம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை ஃபோனில் சொல்கிறத விட நேரில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நேரில் வர முடியுமான்னு கேட்டேன். உனக்கு ஓகேன்னா சொல்லு, நம்ம மீட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock என் ஃப்ரெண்டு ஆஷா இருக்கால்ல, அவளோட காஃபி ஷாப்க்கு வரீங்களா? ஓகே ஐஸ்வர்யா, அப்போ ஈவினிங்காக காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு. இப்போ கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே கௌதம், அப்போ ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஏன் ஐஸ்வர்யா, என் தங்கச்சியும் உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா. வரும்போது நான் அவளையும் கூட்டிகிட்டு வருவேன்ன. உங்கள் தங்கச்சியா? ஓகே ஓகே, கூட்டிகிட்டு வாங்க. ஐசு ஐசு. சரி கௌதம், எங்கள் சித்தி என்னைய கூப்பிடுறாங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கூப்பிட்டுமா? ஓகேம்மா, எனக்கும் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, நானும் முடிச்சுட்டு வரேன். டைமுக்கு சாப்பிடுன்னு. ஓகே கௌதம், நீங்களும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். இதோ வாரேன் சித்தி. குடும்ப சித்தி, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். அட பரவாயில்ல மக்களே, கொஞ்சம் மாவு தான் கிடக்கு, இதை நானே சலிச்சிருவேன். வேற சும்மா பேச்சு துணைக்கு இப்போ யாரும் வீட்டில் இல்லையா, அதான் இருந்தாலும் உன்னையும் கூப்பிட்டேன். நானும் சலிச்சுக்கிட்டே பேசுகிறேன் உங்கள் கூட. இல்லை இல்லை வேணாம் மக்களே, கொஞ்சம் மாவு தானே இருக்குது, இந்த முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இது லாஸ்ட் மாவு தான். கொஞ்சம் இது மட்டும் இது பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சுது. சரி சரி, வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லைம்மா, இப்போதைக்கு வேறு எதுவும் வேலைலாம் இல்லை. அம்மா, நீ ஏன் வர வர ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா? மெலிஞ்சிக்கிட்டே போகிற. அதெல்லாம் கரெக்டாக தான் சித்தி சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றியோ என்னமோ போ, இருக்க இருக்க நல்லா குச்சி கணக்காக மெலிஞ்சிக்கிட்டே தான் போகிறேன். என்னமோ எனக்கு அப்படி எதுவும் தோணலை சித்தி. நான் எப்பவும் போல் நல்லா தான் சாப்பிட்டு எடுத்து இருக்கேன். வயசு பிள்ளைகள் இப்போ சாப்பிட்டாதான் உடம்புல சத்து பிடிக்கும். வேற கல்யாணத்துக்கு பிறகு அங்கே போய் எவ்வளோ வேலை செய்ய வேண்டி கிடக்கு, எல்லாத்துக்கும் தெம்பு வேணும்ல. அதனால ஒழுங்காக இப்போதே சாப்பிட்டு எடுத்து இரு சொல்லிவிட்டேன். சரி சித்தி. அம்மா, பேசுனியா அந்த பையன்கிட்ட? என்ன சொல்லியா? பேசுனேன் சித்தி. இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பார்க்க கூப்பிடுதா அந்த தம்பி அப்போது? ஆமாம் சித்தி. வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்ல வேண்டியது தானே? அதை உங்கள் அப்பா சொல்லியிருக்காருல ஒரு நாள் அந்த பையனை வந்து பேச சொல்லு, பிறகு எப்படி குடும்பம் என்ன வேலை எதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க வீட்டிலேருந்து வந்து பேச சொல்லுன்னு வர சொல்ல வேண்டியது தானே? இல்லை இல்லை சித்தி, ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தாவ. அதனால உன்னால் முடிஞ்சால் வெளியே எங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதான் இன்றைக்கி ஆஷாவோட காஃபி ஷாப்புக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தோம்ல, நான் அங்கே தான் போகிறேன்
போகிற வேணும்னா நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி சரி. இருந்தாலும் மக்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வெளியெல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட வேண்டாம், சரியா? சரி சித்தி. வேற இந்த ஊருக்காரிய வாய்க்குள்ளே நிற்க முடியாது. அந்தால நீ அணக்கம் இல்லாமல் போயிட்டு ஏதோ என்ன பேசணுமோ பேசிட்டு வரசா வீடு வந்து சேர்ந்துரு. என்னம்மா, உங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிடியேன். மற்றபடி இதுக்கு மேலே வெளியெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேச வேண்டி இருக்கக்கூடாது. அதெல்லாம் இதுக்கப்புறம் குறைச்சிக்கணும், சரியா? ஆ ஓகே சித்தி. நல்லதுக்காண்டி தாம்மா சொல்லியேன். சித்தி சொல்லியேன்னு கோச்சிக்கிடாது என்னம்மா. வேற இந்த ஊர்க்காரிங்க ஒன்றுனா 9ன்னு பேசிட்டு கிடக்காளுவ. அதுக்கு தான் உங்கள் அம்மா பயந்து பயந்து உன்னையும் உள்ளே வச்சுட்டு இருந்தா. வேற இப்போ அவள் என்னெல்லாம் பயந்தாலும் அது எல்லாமே நடந்துட்டு. இதுக்கு மேலேயும் நிலமை கையை மீறி போகக்கூடாதுல்ல. அதனால தான் சித்தி சொல்லியேன். என் மேலே எதுவும் கோச்சிக்கிடாது என்னம்மா. இதில் கோச்சிக்கிறதுக்கு என்ன சித்தி இருக்குது? ஏன் நல்லதுக்கு தானே சொல்கிறியே. நான் இந்த ஒரு வாட்டி மட்டும் வெளியே மீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவரை வீட்டில் வந்து பேச சொல்லியே. சரிம்மா, சரி சரி.